Как дела? Нормально. Нормально? Спасибо большое. Газ быстрее. Чай இந்திஸ்கி. ரஷ்யால மூளை முடுக்கு கிராமங்கள் வரைக்குமே இங்க ஏன் வந்து வீடு வாங்கணும்? மர வீடு தாங்க, எல்லாமே சோவியத் காலத்துல. வாவ், மட்டம் பாக்குறதுக்கு இங்க பாருங்க, இந்த மிஷின் குட்டியா இருக்கு பாருங்க. ஹாய் buddies, this is ஹஜா. ரஷ்யால வோல்காகிராட்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால வோல்காகிராட்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஜப்லோனாயா அப்படின்ற ஒரு கிராமம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியிருக்கோங்க. அந்த வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல காமிக்க போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. இதுதான் நம்மளுடைய வீடு. அப்படியே ஓவர்வியூ காட்டுறோம் பாருங்க. இங்க ஏன் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட விலை ரொம்ப கம்மியா இருந்தது. சென்ட்ரலாம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடின்னு கூட சொல்லுவாங்க. மக்களே பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள். மர வீடு தாங்க, எல்லாமே சோவியத் காலத்துல, அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1930-40 கட்டப்பட்ட வீடுங்க. வெளியில தான் பார்க்க இப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கும். காரை பாருங்க, உள்ளுக்குள்ள வேற லெவல்ல இருக்கு பாருங்க, ரெட்ரோ காரு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்லாம் வச்சு வேற லெவல்ல கட்டியிருக்காங்க. ஸோ buddies, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே குழி தோண்டிட்டு இருக்காங்க. சிவப்பு கலர்ல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேஸ் பைப் லைன். நம்ம பக்கத்து வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இங்க இருந்து போயிட்டு இருக்கு பாருங்க, இப்படியே எடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் கிச்சனுக்கு போகுது தெரியுதுங்களா. எல்லார் வீட்டு வாசலையும் அங்க ஒரு எல்லோ கலர் பைப் லைன் தெரியுதுங்களா. இந்த மாதிரி எல்லார் வீட்டு வாசல்லையுமே வந்து கவர்மெண்ட்ல இருந்து அந்த பைப் லைனை வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி கேஸ் வந்து பைப் லைன் போயிட்டு இருக்கு. ரஷ்யால மூளை முடுக்கு கிராமங்கள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு பாத்தீங்களா. சிட்டில இருந்து இந்த கிராமத்துக்கு சிலிண்டர் வந்து போறதுக்கு ஒரு டாடா ஏசி எடுத்துட்டு வரணும், அதுக்கு ஒரு ஆள் வரணும், அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும், அண்ட் அதுக்கு பெட்ரோல் போட்டு இவ்வளவு தூரம் வரணும், அவ்வளவு செலவாகும். அப்படிங்கும்போது ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு தடவை செஞ்சாலும் முழுசா செஞ்சணும் உருப்படியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே வந்து குளிர் பார்க்காம மழை பார்க்காம அந்த டெம்பரேச்சர்லயும் அவங்க இறங்கி ஃபுல் பைப் லைனையும் வந்து கீழே லே பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு மர வீடுங்க, அதனாலதான் ஓட்ட போடும் போது கல்லு மண்ணு வராம மரத்தூளா பறந்து வந்துட்டு இருக்கு. பைப் லைன் வெளியில வரப்போகுது. வாவ், உள்ள குளிர் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சிருக்காங்க. தெர்மல் லேயர்ஸா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியில இருந்து கூலிங் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மரத்துல கட்டப்பட்ட வீடு நம்மளோட வீடு. நம்மளுடைய ஹோம் டூர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு அழகா போடுறேன். இப்போ அங்கங்க ஜாமாலாம் இருந்து கஜ கஜன்னு அப்படியே இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து கேஸ் லைன் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட வாசல் வரைக்கும் தான் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிறது எடுக்காது அவங்கவுங்க வீட்டு ஓனரோட விருப்பம். ஒரு சில பேர் வந்து இங்க ரஷ்யால கிராமத்துல ஒரு வீடு வச்சிருப்பாங்க, சிட்டில ஒரு வீடு வச்சிருப்பாங்க. கிராமத்துல இருக்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டு ஆகஸ்ட் இந்த டைம்ல மட்டும் வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஹீட்டர் தேவைப்படாது. ஏன்னா அந்த டைம்ல டெம்பரேச்சர் நம்ம ஊர் மாதிரி 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஏசி தான் தேவைப்படும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்டர் டைம்லயும் ஸ்னோ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லயும் வந்து இருக்கணும், இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா போலாம் வீக்கெண்ட்ல. ஒரு சில பேர் இங்கே வாழ்றாங்க. இப்போ நம்ம வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பக்கத்துல இருக்க வீட்டுல ஒரு தாத்தா தனியா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கதா சொல்றாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் கனெக்ஷன் அப்பவே கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைப் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற சமையல் எரிவாயு பாத்தீங்களா, அதுக்கும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் ஆகும். இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ மக்களே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுதுங்களா. வெல்டிங் ஒர்க் நடக்க போகுது கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு தேவையானதை எடுத்து வந்திருக்காங்க. வெல்டிங் கண்ணு, ஃப்ளாஸ்க்ல டீலாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. வெளியிலலாம் போய் டீ குடிக்கலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. பிளாக் டீ தான், பால்லாம் கிடையாது. சுடு தண்ணியில் அப்படியே டீ தூளை போட்டு காப்பி தூளை போட்டு அப்படியே எடுத்து ஜம்முன்னு அடிச்சிருவாங்க. படிஸ் இங்க பாருங்க, அவருங்க மார்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி மார்க் பண்றாரு தெரியுங்களா, மட்டம் பாக்குறாங்க பாருங்க. மட்டம் பாக்குறதுக்கு இங்க பாருங்க, இந்த மிஷின் குட்டியா இருக்கு பாருங்க. இதுல இருந்து கிரீன் கலர் லைட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் அடிக்குது. என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அவர் கண்ணுக்கு தெரியுது. நார்மல்னா கிரீன் கலர் தெரியுதுங்களா இந்த இடத்துல. ஸோ படிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பைப்பெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைப் லைனுக்கு வந்து எல்போலாம் வச்சு பில்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஓ நம்ம தாத்தா கக்திலா நார்மல். இவர் தாங்க நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா. ரொம்ப நல்ல டைப்பு, பயங்கர ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ படிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே பைப் லைன் கொண்டு வராங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் எழுப்பி நிப்பாட்டிக்குவாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே கதவுக்கு மேலே வருது லைனு. வீட்டுக்கு மேலே அப்படியே லைன் கொண்டு வந்து இறக்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட்டர் பாக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப்ல வந்து இங்கே நமக்கு கால்குலேஷன் எடுப்பாங்க. வெல்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க. மீட்டர் பாக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெல்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சோல் வைப்பாங்க. கச்சோலுங்கிற ரெகுலேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ அதனுடைய எண்டுக்கு தான் இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. கேஸ் லைன் வந்து இங்கேருந்து வந்து இந்த மீட்டர் பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. அப்புறம் இங்கிருந்து அடுத்த வால்வ் எடுத்துகிட்டு போய் கச்சோலுக்கு விட்டுறாங்க, அதாவது ரெகுலேட்டருக்கு. சிரிக்கிறார் பாருங்க தலைவர்.
மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் குழச்சிட்டு இருக்காரு தலைவர், கலவை போட போகிறாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே வருது பாருங்க கனெக்ஷனு. இந்த பாருங்க, இதுவும் கேஸ் லைன் தான். பட் இதில் வந்து மேலே எடுக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிரான்ச் எடுத்து அப்படியே மேலே கொண்டு வந்து ஸோ அப்படியே போயிருக்கு. இந்த பைப் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சிமெண்ட் கலவை குழச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கல்லுக்கு நடுவில் வச்சு பூசி அப்படியே வந்து ஒரு காங்கிரீட் மாதிரி செட் பண்ண போகிறாரு. கலந்த கலவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க. ஸோ படிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாளியில் சிமெண்ட்லாம் ஒட்டிருக்கு. இப்படியே ஒட்டிங்கன்னா காஞ்சிரும், வீணாக போய்டும். பக்கத்து வீட்டில் போய் கேளுங்க, வாளியை கழுவிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. போய் கேட்கலாம் தாத்தா கிட்ட, தாத்தா தண்ணி தராருன்னு. அவர் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுற கேட்டு தான், தண்ணிப்பா கொடுப்பாரு. வாங்க போகலாம். தாத்தா நாதா போயிடுச்சு தலைவர் நிரந்தரம். நாதா பம்மி சேத்தி. ஸோ இங்கே பாருங்க, பிடிச்சி வச்சுக்கிற தாத்தா தண்ணி நிறையா. என் டிஷர்ட்ல சிமெண்ட் ஒட்டி நாஸ்தியாச்சு. ஒவ்வொரு விளாக்ல ஒரு டிஷர்ட் காலியாச்சு. ஸோ பசிப்பா ரசி தானியா உதாச்சும் நன்றி சொல்லியாச்சு. அப்படியே பக்கெட்டில் தண்ணியும் பிடிச்சாச்சு, போய் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பாய்லர் யூனிட். ஸோ இந்த பாய்லர் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில இருந்து லைன் கனெக்ஷன், பைப் லைன் இருக்கு பார்த்தீங்களா, வாட்டர் லைன், அது கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து இதுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருவாங்க. இதுக்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ள பாய்லர் என்ன பண்ணணும்னா தண்ணியை ஹீட் பண்ணி இதுல இருந்து அவுட்புட் அப்படியே இந்த மாதிரி இந்த பேட்டரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையும் நமக்கு எந்தெந்த ரூம்ல வந்து ஹீட்டர் தேவைப்படுதோ அந்த ரூம்ல எல்லாத்தையுமே இதை நம்ம செட் பண்ணணும் தனியாக வாங்கி. ஸோ இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அந்த பாய்லர்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் அவுட்புட் என்னது, ஹீட்டா வரும் அந்த தண்ணி இதுக்குள்ள போய் இதுல இருந்து வரக்கூடிய ஹீட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை ஃபுல்லாவே வந்து ஹீட்டா வச்சிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால ஹீட்டிங் சிஸ்டமேங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கேஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதுங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து சிலிண்டர் வந்து 14.5 கிலோ சிலிண்டர் வந்து 900 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல பிஎன்ஜி கேஸ் கிடைக்குது. பட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூபுக்கு வந்து 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ரஷ்யாவை பொறுத்தவரை மீட்டர் கியூபுக்கு வெறும் 6 ரூபாய் 5 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு 8 ஹவர் நீங்க சமையல் செஞ்சாலுமே ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 ரூபிள்ஸ் தான் வரும். மாசம் வந்து ஒரு 40 இருந்து 50 ரூபிள்ஸ் மட்டும் தான் இங்க வரும். ஸோ ஃபைனலி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிக்கிறாங்க. குழி தோண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா மண்ணு போட்டு மூடிட்டு இருக்காங்க. ஸோ படிஸ் ஃபைனலா பாருங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பைப் லைன் கொடுத்துருக்காங்க. கேஸ் இன்னும் ஆன் பண்ணல. எப்போ ஆன் பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் இன்னும் முடியல. அந்த வென்டிலேஷன் ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆன் பண்ணுவாங்க. ஸோ லைன் மட்டும் எப்படி லே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்படியே வருது மேலே, வீட்டை ஒட்டி அப்படியே கதவுக்கு மேலே போகுது லைனு. ஸோ இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காட்டினது தான். ஸோ மீட்டர் பாக்ஸ்லாம் செட் பண்ணி இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பைப் கனெக்ஷன் போகுது. Спасибо большое. Газ быстрее. Спасибо, всего доброго. Счастливо. До свидания. До свидания. சாய் இந்திஸ்கி От души. Спасибо. ஸோ படிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பாக்கெட் கொடுத்தோம், நம்ம ஒரு டீ பாக்கெட். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரஷ்யர்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரஷ்யாவில் இருக்கீங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டீ பாக்கெட் கொடுங்க. அவங்க டீ ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. அது நம்ம ஊர் டீ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபாரின் டீ. நமக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்கோம், ரஷ்யர் ஒரு ஆள் நம்ம கிட்ட வந்து இது ரஷ்யாவில் இருந்த டீ அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக அதை வாங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பி. இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அவங்க கூடவே நின்று அவங்க தான் வேலை பார்த்தாங்க. இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன். அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.